இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை அவ பசங்களை தனியா அனுப்பியிருக்கா. இப்ப போனா ஈஸியா தூக்கிடலாம்னு நினைச்சீங்களா? தொலைச்சிருவேன். சொல்லுங்க, என்ன திட்டத்தோட இங்க வந்தீங்க? மேடம், உங்க மருமக வெண்ணிலாவை தூக்கிட்டு வர சொல்லிதான் அனுப்புனாங்க. கௌதம், தண்டபாணி பையனுக்கு போன போடு. நவஜிதி, என்னடா கோழ முதல்ல தப்பி ஓடிட்ட? நான் இங்க வருவேன்னு எதிர்பார்க்கல. சென்னையில இருந்தவ இங்க எப்படி வந்தான்னு அதிர்ச்சியா இருக்கா? சென்னையில இருந்து சேலத்துக்கு பிளைட்ல 45 நிமிஷம், சேலத்துல இருந்து ஏற்காடுக்கு 1 மணி நேரம். நான் வந்துட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மருமகளை கடத்த பிளான் பண்ணிருப்ப. வெண்ணிலாவை தூக்கி வச்சுக்கிட்டு மிரட்டினா உன் அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலான்னு தப்பு கணக்கு போட்டியா? அது ஏன் கிட்ட நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன். இந்த முறை உன் மருமகளை நீ காப்பாத்திருக்கலாம். ஆனா உன் பசங்களை நான் தூக்கி எங்க அப்பாவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரேன். நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன். என்ன சவாலா? இங்க பாரு, என் பசங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு காத்துட்டு இருக்கேன். என்ன மீறி உன்னால அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. பண்ணவும் விட மாட்டேன். இனி உன் நிழல் கூட என் குடும்பத்து மேல விழக்கூடாது. மீறி ஏதாவது பண்ணலான்னு நினைச்ச, நீ தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம். ஆமா, என் பசங்க ஏற்காடு வந்திருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ சம்பந்தப்பட்ட யாரோதான் உனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதனாலதான் வெண்ணிலா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு தெரிஞ்சும் அவளை கடத்த பிளான் பண்ணிருக்கல. கரெக்ட் தான். ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அவ நிழல கூட நெருங்க முடியாது. அவளுக்கு ஒண்ணுனா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். உன்னால அதை தாங்க முடியாது.